ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் பீ டு தி லார்ட். கர்த்தர் இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே இந்த மாதத்தின் கடைசி பகுதியில் நாம் வந்திருக்கிறோம். ஏப்ரல் மாதத்தின் ஆரம்பம் முதல் முடியும் மட்டுமாக தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. புதிதாக வந்திருக்கிற அன்பான ஃபேமிலியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆலயத்துக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை பெருகுவதாக. ஆமென். க்ளோரி டு காட். புதிய மாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஏப்ரல் மாதத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் கடந்த 3 மாதங்களையும் நாம் முடிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். புதிய மாதத்திற்காக நாம் ஸ்தோத்தரிப்போம். புதிய மாதத்தில் அநேக மினிஸ்ட்ரி நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எல்லா ஊழியங்களிலும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. வருகிற இந்த மாதத்தில் 18th குட் ஃப்ரைடே சர்வீஸ் ஒன்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. 20ஆம் தேதி நமக்கு ரெசரக்ஷன் சண்டே உண்டு. குட் ஃப்ரைடே சர்வீஸில் யாராவது நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் பெயர்களை இடத்திலே கொடுக்கலாம். உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். குட் ஃப்ரைடே சர்வீஸ் ஈவினிங் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். க்ளோரி டு காட். இந்த நாளிலும் இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலே நம்ம ஒரு வார்த்தையை வேதத்திலிருந்து நாம் சிந்தித்துக் கொள்வோம். அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பயம், ஒரு கலக்கம் காணப்படுகிறது. உலகத்திலே பிரச்சனை நிறைந்த உலகத்திலே, பயம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயத்தை மேற்கொள்வது எப்படி? பயம், கலக்கங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது? அவைகளை எப்படி நாம் கிறிஸ்துவுக்குள் மேற்கொள்ள முடியும் என்பதை உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை தேவனுடைய சித்தத்தினாலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஓவர் கம்மிங் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர், இந்த பயத்தின் ஆவி நம்மிலே அநேக இடத்தில் எல்லாரிடத்திலும் காணப்படுகிறது. நம்மிலே மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அநேக பரிசுத்தவான்களிடத்தில் இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் காணப்பட்டது. இதை எப்படி நாம் மேற்கொள்ளுது? வாசிக்கலாம். 9வது வசனம், யோசுவா 1:9. நான் உங்களுக்கு கட்டளை இடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அருமையான வார்த்தை. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் இந்த உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எங்கெல்லாம் நீ போகிறாயோ அங்கெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஒரு அருமையான ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். இந்த யோசுவாவின் புத்தகத்தில் 3 முறை யோசுவாவோடு கூட கர்த்தர் சொல்கிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, தைரியமாயிரு என்று கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமாக வனாந்தரத்திலே நடந்து கொண்டு வந்தார்கள். சோர்வோடு கூட நடந்து வந்தார்கள். எகிப்திலிருந்து விடுதலை ஆகப்பட்டு வனாந்தரத்திலே அவர்கள் வனாந்தர பாதையினாக கடந்து வந்து கடைசியிலே நேபோ என்கிறதான ஒரு மலை பகுதியிலே வருகிறார்கள். அழைத்து கொண்டு வந்தவர் மோசேயானவர். மோசேயானவன் ஜனங்களுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக மிகுந்த பொறுமையோடு கூட நீடிய சாந்தத்தோடு காணப்பட்ட மோசேயாக காணப்பட்டான். ஆனால் மோசேயை குறித்து தேவனாகிய கர்த்தர், நீ ஜனங்களை வழிநடத்தி வராய், ஆனாலோ பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்திற்கு, இந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு நீ பிரவேசிக்க மாட்டாய் என்று மோசேயோடு கூட சொல்லுகிறார். இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு இந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு பிரவேசிக்க கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. தனது 120வது வயதில் நல்ல திடகாத்திரத்தோடு கூட பலத்தோடு கூட, வசனம் சொல்கிறது, உபாகமம் புஸ்தகத்தில் கடைசி சாப்டரை நான் வாசிக்கும்போது, மோசே ஆனவனுடைய கண் மங்கலாகவும் இல்லை, அவன் சரீரம் பலனடையவும் இல்லை. 120 years old, 120 வயதிலே அவன் மரித்து போனான்.
தேவனாகிய கர்த்தர் அவரே எடுத்து அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் மோசேயுடைய சரீரம் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டது, எங்கே அவருடைய சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஜனங்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். நோ ஒன் நோஸ் வேர் இஸ் மோசஸ் பாடி. நேபா மலைக்கு நீங்கள் செல்வீர்களே ஆனால் அங்குள்ள பள்ளத்தாக்குகள், மலைகள் எல்லாவற்றிலும் இன்றைக்கும் அநேகர் ஒவ்வொரு இடங்களிலுமாக தோண்டி தோண்டி ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை மோசேயினுடைய சரீரம் இங்கே இருக்கலாம், ஒருவேளை அங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம் என்று மோசேயினுடைய சரீரத்தை குறித்து மிகுந்த வாஞ்சையோடு கூட தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வசனம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் தாமே மோசேயை அடக்கம் பண்ணினார். The Lord himself buried him. கர்த்தர் ஒருவரே அவனை அடக்கம் பண்ணினார். ஒருவரும் அறியாதபடிக்கு இது ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. மோசேக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன்தான் யோசுவா. நூனின் குமாரனாகிய யோசுவா மோசேயோடு கூட காணப்பட்ட, மோசேக்கு அசிஸ்டண்டாக காணப்பட்டவர் தான் இந்த யோசுவா. இந்த யோசுவாவோடு கர்த்தர் பேசுகிறார். பலன் கொண்டு திடம் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். கலக்கங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் சூழ்ந்த இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு திடப்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறார். நீங்கள் போகிற வருகிற இடங்களெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தமது பிரசன்னத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் தமது முகத்தின் வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். The Lord himself goes before you. அவர் உங்களை விட்டு கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விடுவதும் இல்லை. அவர் உங்களோடு கூட என்றென்றைக்குமாக இருக்கிறவராய் இருக்கிறார். மோசேயோடு கூட பேசின கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசியாக யோர்தான் நதிக்கரையிலே வந்து நிற்கிறார்கள். திஸ் இஸ் த லாஸ்ட் ஆப்ஸ்டக்கிள். கடைசியாக யோர்தானை மாத்திரம் அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். அவர்கள் ப்ராமிஸ் பண்ணப்பட்ட, அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ப்ராமிஸ்ட் லேண்டை, கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு இந்த கானானை மாத்திரம் அவர்கள் மீறி செல்ல வேண்டும். அவர்கள் செல்லும்போது அங்கே கானான் ப்ராமிஸ் லேண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே யோசுவாவோ கலக்கத்தோடு கூட இருக்கிறார். தேசத்தை வேவு பார்க்கும்படியாக சென்றவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே எரிகோவிலே பெரிய கோட்டை மதில் இருக்கிறது, அந்த கோட்டைக்குள்ளாக நாம் செல்ல முடியாது. மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற ஜனங்கள் பெரிய ஜெயண்டாக இருக்கிறார்கள், பெரிய பலசாலிகளாக இருக்கிறார்கள், அந்த தேசத்துக்குள் நம்மால் பிரவேசிக்க முடியாது. யோசுவாவோ அவருடைய இருதயம் கலங்குகிறது, அவர் இருதயமானது வேதனைப்படுகிறது. எப்படி இந்த தேசத்துக்குள்ளே நான் பிரவேசிப்பது? எப்படி இந்த தேசத்துக்குள்ளே இந்த ஜனங்கள் வாழ முடியும்? அங்கே பலசாலிகள் காணப்படுகிறார்கள், கிரேட் ஜெயண்ட் இருந்திருக்கிறார்கள். ஒரு பயத்தோடு கூட காணப்படுகிறான். கர்த்தர் மறுபடியுமாக யோசுவாவோடு கூட பேசுகிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, இது உங்களுக்கு ஆலோசனையான ஒரு வார்த்தை அல்ல, அதில்லது கர்த்தர் கொடுக்கிற ஒரு சஜஷன் அல்ல. அவர் என்ன சொல்கிறார்? இட் இஸ் எ கமாண்ட். நான் ஒரு கட்டளை இடுகிறேன். என்ன கட்டளை? பலன் கொண்டு திடமனதாயிரு. இட் இஸ் காட்ஸ் கமாண்ட் ஃபார் யூ. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னது? இது சாதாரணமான வார்த்தை அல்ல, திடமனதாயிரு. அவருடைய வார்த்தை மிகுந்த ஒரு கட்டளையாக யோசுவாவிடத்தில் வருகிறது. பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். திடப்படுத்தப்படுகிறார் யோசுவா. இந்த இடத்துல கர்த்தருக்குள் திடப்படுத்தப்படுகிறார். இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கலாம். ஜனவரி 1ஆம் தேதி வார்த்தைகளை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஒரு பயத்தோடு கூட கலக்கத்தோடு கூட இருக்கலாம். இந்த வார்த்தைகள், இந்த ப்ராமிஸ் ஆனது ஒரு கட்டளையாக இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. இட் இஸ் காட்ஸ் கமாண்ட் ஃபார் யூ. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது கட்டளையாக இருக்கிறது. பலன் கொண்டு திடம் மனதாயிரு. பி ஸ்ட்ராங் அண்ட் பி கரேஜ். தைரியமாயிரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அரைகுறையான விசுவாசத்தோடு கூட இருப்பதல்ல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றால்
முழுமையான விசுவாசத்தோடு கூட அவரை ஏற்றுக்கொள்ளலாம். அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையோடு கூட இருக்கிறார், என் இருதயத்திலே இருக்கிறார், என் குடும்பத்திலே இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம், ஒரு தைரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளாக செயல்படுகிறதாய் காணப்படும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 43வது அதிகாரம், The book of Isaiah chapter 43 verse 2 வாசிக்கும் போது 43வது அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அருமையான வார்த்தை, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறார்? தண்ணீர்களை கடக்கிற வேளையிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ அக்கினி ஜுவாலையில் நடக்கும்போது வேகாதிருப்பார், ஏனென்றால் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் சரீரத்தோடு கூட, உங்கள் வாழ்க்கையோடு கூட அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அக்கினி ஜுவாலை உங்களை மேல் பற்றாது, ஏனென்றால் அவருடைய பிரசன்னம், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மை முழுமையாக அரவணைத்து கொள்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சரீரத்திற்கு எந்த தீங்கும் வராது, நம்முடைய ஆத்மாவுக்கு எந்த சோர்வும் வந்து விடாது, ஏனென்றால் அவர் முழுமையாக நம்மை கவர் பண்ணி விடுகிறவராய் இருக்கிறார். அக்கினியிலே செல்லும் போது, அக்கினியில் நடக்கும் போதும் அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. நான் உங்களை நடத்துவேன், ஏந்துவேன் என்று சொல்லார் என்னால் அவர் உங்களோடு கூட நிச்சயமாகவே இருப்பார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும், தைரியமாக காணப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் அவர் நமக்கு பலனை தருகிறவராய் இருக்கிறார். 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியம், For God has not given us a spirit of fear, but of power and of love and of a sound mind. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அவர் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்தார். ஒவ்வொரு மனுஷருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவி பயமுள்ள ஆவி அல்ல, அது பலமுள்ள ஆவியாய் காணப்படுகிறது. அது பயமும் அன்பும் பலமும் உள்ள ஒரு ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் பலன் கொண்டு திடமனதாய் காணப்பட வேண்டும். யோசுவா கலங்கினது போல நாம் கலங்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கினது போல நாம் கலங்க வேண்டாம். அவர் உங்களோடு கூட இருக்கிறார், என்றென்றைக்கும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளவு ஆப்ஸ்டக்கிள் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும், எவ்வளவு தடைகள் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே தடைகளை மேற்கொள்வதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து நாம் கவலையோடு கூட இருக்கலாம். ஃபியூச்சரை குறித்து ஒரு கவலையோடு கூட இருக்கலாம், ஜாபை குறித்து கவலையோடு கூட இருக்கலாம், பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை குறித்து ஒரு கவலையோடு கூட இருக்கலாம். அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு நல்ல பாதைகளை அவர் திறந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எனவே எந்த காரணத்தை கொண்டும் பயம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, பயத்தின் ஆவி நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் எப்பொழுதும் தைரியமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் He is in control of every situation. நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய சூழ்நிலை என்ன என்பதையும் அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். 46வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் கோட்டையும் அரணுமாய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆபத்து நிறைந்த காலத்திலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார்.
அவர் நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இணைந்து காணப்படுகிறபடினாலே இந்த உலகத்திலே பயத்தின் ஆவியை நாம் எதிர்த்து நிற்க முடியும். இங்கிலீஷில் ஒரு அருமையான சாங் உண்டு. பிகாஸ் ஹீ லிவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ. பிகாஸ் ஹீ லிவ்ஸ் ஆல் ஃபியர் இஸ் கான். பிகாஸ் ஐ நோ ஹீ ஹோல்ட்ஸ் மை ஃபியூச்சர். பிகாஸ் ஹீ லிவ்ஸ் ஆல் ஃபியர் இஸ் கான். அவர் ஜீவிக்கிறபடினாலே, கர்த்தர் ஜீவிக்கிறபடினாலே எனக்குள்ளாக காணப்படும் எல்லா பயமும் மாறிவிடுகிறது. இன்றைக்கு பயத்தோடு கூட இருக்கிறீர்களா அல்லது கலக்கத்தோடு கூட இருக்கிறார்? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஜீவனுள்ள கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். திடப்படுங்கள், பலப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு அருமையான ப்ராமிஸ் வேர்டு உண்டு, உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ப்ராமிஸ் வேர்டு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது. ஐசையா சாப்டர் 41 verse 10 வாசிக்கும் போது, fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. I will strengthen you. Yes, I will help you. I will uphold you with my righteous right hand. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். அவர் தமது கரத்தினாலே, அவருடைய நீதியின் கரத்தினாலே நம்மை தாங்குகிறவராயிருக்கிறார். எத்தனை விதமான படுகுழியில் விழுந்தாலும், பாதாளத்தில் விழுந்தாலும், அவர் தமது நீதியின் கரத்தை நீட்டி உங்களை ரட்சிக்கிறவராயிருக்கிறார், உங்களை மீட்கிறவராயிருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, கலங்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர்களை திடப்படுத்துகிறவராயிரு. யோசுவாவை அன்றைக்கு திடப்படுத்தின அதே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையும் திடப்படுத்துகிறவராயிருக்கிறார். பலன் கொண்டு திடமானதாயிரு. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் போகிற இடங்கள் எல்லாவற்றிலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் என்றைக்காவது பயத்தோடு கூட காணப்படுகிறீர்களா? உங்கள் இருதயம் மிகுந்த வேதனையோடு கூட காணப்படுகிறதா? இந்த ஃபியூச்சரில் என்ன நடைபெறும் என்பதை குறித்து ஒரு கலக்கத்தோடு கூட காணப்படுகிறோமா? யோர்தானுக்கு இந்த புறத்தில் இருந்து இஸ்ரவேலர் அந்த கானான் தேசத்தை நோக்கி பார்க்கிறார்கள். கானான் தேசத்திலே பலசாலிகள் காணப்படுகிறார்கள். இந்த பலசாலிகள் எதிர்த்து போராட முடியாது. 40 வருஷம் அவர்கள் போராட்டத்தோடு கூட வந்திருக்கிறார்கள். அநேக ஜாதிகளை மேற்கொண்டார்கள், அநேக ராஜாக்களை மேற்கொண்டு வனாந்தரத்தின் வழியாக வந்தார்கள். கடைசியாக இந்த கானான் தேசத்திலே வரும்போது இங்கே பெரிய பலசாலிகள் காணப்படுகிறார்கள். இந்த கானான் தேசத்திலே காணப்படுகிற பலசாலிகளை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பாக நிற்கிற பயங்கள் பெரியவைகளாயிருக்கலாம், பெரிதான காரியமாய் இருக்கலாம். எப்படி இந்த காரியத்தை என்னால் மேற்கொள்ள முடியும்? வசனம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனினும் உங்களிலே இருக்கிறவர், உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களிலே இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். The one who is in you is greater than the one who is in the world. உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் உங்களுக்குள்ளாக உங்களோடு கூட இருக்கிறவர் அவர் பெரியவராயிருக்கிறார். பயமானது நம்மை சில வேளையிலே பின்னோக்கி இழுத்துவிடும். நம்ம இதற்கு முன்னதாக ஃபார்வர்டாக செல்லாதபடிக்கு அநேக வாழ்க்கையை நம்மை முடக்கிவிடும் அல்லது தடை பண்ணிவிடும். நாம் முன்னேறி செல்லாதபடிக்கு, சக்ஸஸாக நம்ம லைஃப்பை கொண்டு செல்லாதபடிக்கு பயத்தின் நிமித்தமாக நாம் விட்டு விடுகிறோம். பயத்தின் நிமித்தமாக அநேக காரியங்களை கிவ் பண்ணி விடுகிறோம். விட்டு விடுகிறபடினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஃபியூச்சர் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியாதபடி காணப்படுகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால், கர்த்தரனோடு கூட இருப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால் நிச்சயமாகவே தைரியமாகவே நாம் செல்ல முடியும். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் என்றென்றைக்குமாக நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு சூழ்நிலையை பார்க்கும்போது, பாலிடிக்ஸை பார்க்கும்போது நாம் ஒரு பயம் இருக்கிறது. இதனுடைய விசா கேட்டகரி எப்படி எவ்வளவு நாள் செல்லும் என்பது என்னால் தெரியாது. எவ்வளவு நாட்கள் இந்த தேசத்தில் இருப்போம் என்பதை குறித்து ஒரு பயம் நமக்கு காணப்படலாம். என்னுடைய ஜாப் சிச்சுவேஷனை குறித்து எவ்வளவு நாள் எனக்கு இந்த ஜாப் இருக்கும் என்பதை குறித்து ஒரு பயத்தோடு கூட இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை குறித்து ஒரு பயம் இருக்கலாம். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு வாழ்க்கையில் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் என்பதை குறித்து ஒரு பயத்தோடு கூட இருக்கலாம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது,
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது. பயத்தை குறித்து இங்கே கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 24:17 தேசத்து கொடிகளே திகிலும் படுகொலியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும், இவைகளெல்லாம் உங்களுக்கு நேரிடும் என்று வசனம் சொல்கிறது. படுகொலிகள் நேரிடுகிறது, பயம் வருகிறது, திகில் வருகிறது. இந்த உலகத்தில் இந்த உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஆனாலும் பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருக்குள் நாம் இருக்கும்போது இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் காணப்படுகிறது. பயங்கள், திகில்கள், கலக்கங்கள் உங்களுக்கு முன்பாக வருகிற வேளையிலே நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? நம்முடைய விசுவாசத்தினாலே, கர்த்தர் பேரில் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே உலகத்தை மேற்கொள்ள முடியும். கர்த்தர் பேரில் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே உலகம் மாம்சத்தை மேற்கொள்ள முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும். விசுவாசத்தினாலே நாம் மேற்கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க பெரிய ஒரு சூப்பரான ஒரு பெரிய டூல் என்றால் அது நம்முடைய ஃபெய்த்தாய் காணப்படுகிறது. அவரை பற்றி இருக்கிறதான நம்முடைய விசுவாசமாய் காணப்படுகிறது. இந்த விசுவாசத்தினாலே உலகத்தை மேற்கொள்ள முடியும். We can overcome these fear by our faith. இந்த உலகத்தின் பயங்கள், இந்த உலகத்தின் கலக்கங்கள், திகில்கள், இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் மேற்கொள்ள முடியும். கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு கூட அவரோடு கூட ஐக்கியமாய்ப்படும் போது எல்லா பயங்களையும் கர்த்தர் அகற்றி போடுகிறவராயிருக்கிறார். ஒருவேளை டாக்டர் ரிப்போர்ட்டை குறித்து ஒரு பயம் இருக்கலாம், லேப் ரிப்போர்ட்டை குறித்து பயமாக இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் அவைகளை மாற்றி போட வல்லமை உள்ளவராயிருக்கார். கலக்கம் வேண்டாம், திகில் வேண்டாம். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் கர்த்தரால் குணமாக்க முடியும். இந்த விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கும் போது கர்த்தரால் நம்மை பலப்படுத்த முடியும். தி ஆர்மர் ஆஃப் காட்ல 1வது வசனம் சொல்கிறது. எபேசியர் 6:10 சொல்லப்படுகிறது. நம்முடைய பலம் எங்கே இருந்து வருகிறது? அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும். யாரிலே பலப்பட வேண்டும்? உலகத்திலே அல்ல, கர்த்தரிலும், கர்த்தருடைய பலத்திலும் சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும். My brethren, be strong in the Lord and in the power of his might. அவருடைய வல்லமையிலே, அவருடைய சத்துவத்திலே நாம் பலப்படும் போது நமக்கு முன்பாக இருக்கிற பயங்கள், கலக்கங்கள் நம்மை விட்டு ஓடி போகிறதாயிருக்கிறது. Today I want to emphasize 2 important things how we can be strong in the Lord. கர்த்தருக்குள்ளாக நாம் எப்படி தைரியமாக பலப்பட முடியும்? திகில் நேரத்தில், பயத்து நேரத்தில், கலக்கத்து நேரத்தில் எப்படி நாம் தைரியமாய் காணப்பட வேண்டும்? I want to emphasize 2 important things. Number 1 is abide in his presence. Number 2 is trust in the Lord. Number 1 is abide in his presence. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் நம்மை மறைத்து கொள்ள வேண்டும். கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தில் பலப்பட வேண்டுமானால் முதலாவது அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் ஓடிக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் எப்படி அழைத்து வந்தார் என்றால், பகலிலே மேக ஸ்தம்பத்தை கொண்டு அழைத்து கொண்டு வந்தார், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு வழிகாட்டினார், அவளை வழி நடத்தினார். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திற்கு சம்மர் டைமில் நீங்கள் போகினால் பெரிய ஹாட்டாக இருக்கும், ஹாட்டான ஒரு வெயில், வெளியில் நடப்பதற்கு கூட முடியாது, அவ்வளவு சிவியர் ஹாட்டாக காணப்படும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பகலிலே மேக ஸ்தம்பத்தை கொண்டு வந்து நிழலை போன்று அவர்களை மூடிக்கொண்டு அவர்களை வழி நடத்தினார். இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டினார். அங்கே அவர்களுக்கு லைட் இல்லை, ஆனால் அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு கர்த்தர்களுக்கு வழிகாட்டி வழி நடத்தினவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வரும்போது அவர் நம்மை மூடி மறைத்து கொள்கிறவராயிருக்கிறார்.
எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கலக்கங்கள், எத்தனை பயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அவர் உங்களுக்கு ஷேடோவாக இருந்து உங்களை மூடி பாதுகாத்து கொள்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். கரேஜ் என்பது நாம் ஒருவரை ஒருவர் திடப்படுத்துகிற காரியமாய் காணப்படுகிறது. It is not the absence of fear, it is acting in faith in the midst of fear. பயத்தின் மத்தியிலே நாம் செயல்படுத்துகிறதான விசுவாசத்தின் கிரியாய் காணப்படுகிறது. தைரியம் என்பது பயங்கள் நிறைந்த சூழ்நிலையிலே நாம் இந்த விசுவாசத்தை அப்ளை பண்ணும்போது வருகிறதான ஒரு வெற்றியாய் காணப்படுகிறது. இதுதான் தேவன் கொடுக்கிறதான ஒரு பிரசன்னமாய் காணப்படுகிறது. எல்லா நேரங்களிலும் கஷ்டமான சூழ்நிலைகளை செல்லும்போது அதன் மத்தியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணி, அதன் மத்தியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து, அதன் மத்தியிலிருந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி அவர் தருகிறவராயிருக்கிறார். பிரச்சனைகளை சந்திக்காமல் அவர் நம்மை வழி நடத்துகிறவர் அல்ல, பிரச்சனையினூடாக சென்று நம்மை வழி நடத்தி நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான் வழி நடத்தப்பட்டார்கள். அநேக ராஜாக்களை எதிர்த்து நின்றார்கள், அநேக ஜாதிகள் அவர்களுக்கு முன்பாக நின்றார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்திற்கு நேராக வழி நடத்தி வந்தார்கள். இந்த யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் வரும்போது யோசுவாவிடத்தில் தேவனாகிய கர்த்தர் 3 முறை அகெயின் அண்ட் அகெயின் சொல்லுகிறார், பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜஸ், பி ஸ்ட்ராங் அண்ட் பி கரேஜஸ், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று சொல்கிறார். கடைசியாக 9வது வசனத்தை சொல்கிறார், ஹாவ் ஐ நாட் கமாண்டட் யூ, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமானதாயிருந்து என்று தைரியம் மறுபடியுமாக அவர் சொல்லுகிறார். இது என்னுடைய கட்டளையாயிருக்கிறது, பலன் கொண்டு திட மனதாயிரு என்று சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. வேதத்திலே பார்க்கும்போது இந்த வார்த்தை எல்லா இடங்களிலும் வருகிறது. ஓல்ட் டெஸ்டமென்ட் வருகிறது, புதிய ஏற்பாட்டிலையும் வருகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் போது, ஹீப்ரூஸ் சாப்டர் 13 verse 5 வாசிக்கும் போது, ஐ வில் நெவர் லீவ் யூ நார் forsake you, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. இந்த வார்த்தைகளை யோசுவாவோடு கூட சொல்லுகிறார். உபாகமம் புஸ்தகத்திலும் இதே வார்த்தை வருகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இட் இஸ் த கிரேட்டஸ்ட் குட் ப்ராமிஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 4வது வசனத்தில் வாசிக்கும்போது, எபிரேயர் 13:4 வாசிக்கும்போது, therefore we may boldly say, the Lord is my helper, I will not fear, what can man do to me. ஆகையால் நான் பலன் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தை ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தை கொடுத்தது மாத்திரமில்லை, இயேசு கிறிஸ்து உலகத்தை விடுத்து எடுத்து கொள்ளப்படுவதற்குன்பாக நம் சீஷர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தையும் இதுதான். சீஷர்கள் கலக்கத்தோடு கூட காணப்படும் போது 3.5 வருட காலம் இயேசுவோடு கூட அவர்கள் பேசினார்கள், பழகினார்கள், சாப்பிட்டார்கள், தூங்கினார்கள். மிகுந்த சந்தோஷமாய் காணப்பட்டது. ரொம்ப ஜாலியாக சீஷர்கள் இயேசுவோடு கூட காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக சீஷர்கள் எல்லாரையும் அழைத்து அவர்களுக்காக ஜெபித்தார். அவர்களோடு கூட சிலர், நான் உங்களை விட்டு எடுத்து கொள்ளப்படுகிறேன், நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே வேத பாரகராலும் பரிசேயராலும் ரோமர்களாலும் நான் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே எழுந்திருப்பேன் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை அவர் தாராளமாக பேசினார். இவைகள் நடைபெறப் போகிறது என்பதை சீசர்களோடு கூட பேசினார். சீசர்கள் கலக்கமடைந்தார்கள். அவர்களோடு கூட கர்த்தர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அவர் சொல்கிறார், நான் போகிறேன், I will ask the Father and he will give you another helper to be with you forever. நான் பிதாவை உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். We are not an orphan.
நம்மை அனாதிகளாக இயேசு கிறிஸ்து விட்டு சென்று விடவில்லை. அவர் சொல்கிறார், நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள பிற்பட்ட பிற்பாடு என்னுடைய ஆவியே உங்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவராக தேற்றரவளமாக உங்களிடத்திலே வருவார். அவர் வந்து உங்களோடு கூட இருப்பார். லோ ஐ ஆம் ஆல்வேஸ் பி வித் யூ என்று சொல்வார். என்றென்றைக்குமாக நான் உங்களோடு கூட இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியான் உங்களுக்கு தந்தருள்வேன் என்று சொல்கிறார். இன்றைக்கும் பயத்தின் நாட்களிலே, திகிலின் நாட்களிலே, கலக்கத்தின் நாட்களிலே கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை என்ன? அவர் ஆவியானவராக உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் இருதயத்தோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையோடு கூட உங்களோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஒரு டவுட்ஃபுல் சிச்சுவேஷன் நீங்கள் இருக்கலாம். ஒரு ஃபினான்சியல் கிரைசிஸில் நீங்கள் இருக்கலாம். அது ஜாபை குறித்து ஒரு பயத்தோடு கூட கலக்கத்தோடு கூட இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்கிறார், பரிசுத்த ஆவியார் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். When you come into the presence of God, the Holy Spirit will guide you. The Holy Spirit will teach you and Holy Spirit will hide you under the wings of the Lord. அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறார். When you come into the Lord's presence, you are become a child of God. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வரும்போது தேவனுடைய பிள்ளைகளாக, அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். You are a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிறதற்கு அவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறவராயிருக்கிறார். பழைய வாழ்க்கையை என்று முடிந்து விடுகிறதா இருக்கிறது. புதிய வாழ்க்கையை அவர் உங்களுக்கு தந்து புதிய பலனை தருகிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் கொண்டு எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகத்தின் எங்கும் நீங்கள் சாட்சிகளாய் காணப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த பலனை தருகிறார். அது பரிசுத்த ஆவியானவரால் தருகிற ஒரு பலனாய் காணப்படுகிறது, திடனாய் காணப்படுகிறது. அவர் உங்களை திடப்படுத்தி பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பிலிப்பியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தை வாசிக்கும் போது, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14 சகோதரரே, பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை நீங்கள் மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். பழைய வாழ்க்கையை நாம் மறந்துவிட்டு கிறிஸ்து நமக்கு அழைத்த அழைப்பிலே, புதிய வாழ்க்கையிலே பயமின்றி திகிலின்றி தைரியமாக செல்ல நம்மை கர்த்தர் அழைக்கிறவராயிருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், இன்றைக்கும் பயத்தின் நாட்களிலே யோசுவாவோடு கூட சொன்ன தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நமக்கும் கொடுக்கப்படுகிறது. நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமானதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வரும்போது, அவரை நம்புகிற போது, அவரை விசுவாசிக்கிறவைகளிலே கர்த்தர் உங்களை திடப்படுத்தி உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நமக்கு இன்றைக்கும் பாதுகாக்கிறதா இருக்கிறது. மோசேயானவன் தேவனுடைய ஜனங்களை அழைத்து செல்வதற்கு மிகுந்த பயத்தோடு கூட கலக்கத்தோடு கூட இருந்தான். தேவனிடத்தில் 2 காரியங்களை அவன் கேட்டான். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும், உம்முடைய மகிமை எனக்கு வேண்டும், உம்மை நான் பார்க்க வேண்டும். உம்முடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக செல்லுமானால் அது நான் அப்படியானால் மாத்திரம்தான் இந்த ஜனங்களை நான் அழைத்து கொண்டு செல்வேன் என்று சொல்கிறார். கர்த்தர் அவனோடு கூட சொல்கிறார். யாத்திராகம் 33வது அதிகாரம் 14வது வசனம். Exodus chapter 33 verse 14 tells us, my presence will go with you and I will give you rest. இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். என் பிரசன்னம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். ஜெபிப்போமா? Let's all stand and we commit ourselves and we look upon our Lord Jesus Christ.